ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு பேச்சுலர் சமையல். இன்றைக்கி பேச்சுலர் சமையலில் நம்ம அரைக்கீரை சூப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி அரைக்கீரை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். கீரைன்றப்ப நிறைய மண் இருக்குங்க, நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 தடவைக்கு மேலே நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடுங்க. நல்லா கழுவி எடுத்துட்டோம் கீரையை. இப்போ நம்ம சூப் போடுவோமா? வாங்க. அதுக்கு தேவையான பொருள் ஒரு 6 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சு தோல் சீவி வச்சுருக்கேங்க. ஒரு 2-3 பல் பூண்டு, சீரகம், மிளகு. இப்போ நல்லா தண்ணி வடிச்சிட்டு கீரையை குக்கரில் மாற்றிடலாம். வாங்க. நல்லா தண்ணி வடிங்க. என்ன தான் தண்ணி வடித்தாலும் நம்ம ஊற்றுறதுக்கு நம்ம 4 பேர் சூப் குடிக்கணும்னா 3 டம்ளர் ஊற்றினா போதுங்க. எப்படியும் ஆட்டோமேட்டிக்காக கீரையில் தண்ணி நிறையா இருக்கும். அது மாதிரி தண்ணி 4 டம்ளர் கரெக்டாக சூப்பும் வந்துடுங்க. நல்லா வடிச்சுக்கோங்க தண்ணியை. நல்லா வடிச்சிட்டிங்களா? நல்லா வடித்தாச்சு. இப்போ அடுத்து நமக்கு எடுத்து வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் போடுவோமா? வாங்க. எல்லா கீரையும் நீட்டாக நம்ம தண்ணி வச்சு குக்கரில் மாற்றிட்டோம். இப்போ அடுத்து தேவையான பொருள் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பூண்டு, அப்புறம் சீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி எடுத்து இந்த அளவு. இந்த சூப் ரொம்ப சத்துங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சேர்த்துக்கலாம், பெரியவங்களும் சேர்க்கலாம். நல்ல ஜீரண சக்தி ஆகும். பிள்ளைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கா, அதுவும் நல்லா கிளியர் ஆகும். நல்லெண்ணெய் சேர்க்கறது குடல் புண் எல்லாமே கம்ப்ளீட்டாக இல்லாமல் நமக்கு நல்லா இருக்குங்க. குடல் புண் இருக்கிறவங்க இந்த நல்லெண்ணெய் நம்ம வாயை கொட்டிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றி. அப்போ இந்த சூப்பில் நம்ம சேர்க்குறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அந்த புண்ணும் நமக்கு இல்லாமல் சரியாயிடும். இன்றைக்கி 4 பேருக்கு நான் சூப் போடுறேங்க. 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தாங்க 5 டம்ளராக தண்ணி சேர்த்துட்டோமா? இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க, ஸ்பீடாகவே வைங்க. வச்சு குக்கரை நம்ம வச்சுருவோமா? குக்கரை வைங்க, ஸ்பீடாக குக்கரை மூடியாச்சு. 4-5 சத்தம் வரட்டுங்க. சூப்புன்றப்ப கீரை நல்லா வேகட்டும். பாருங்கள், சத்தம் வந்துடுச்சு. எவ்வளோ அழகாக நம்ம சூப் ரெடி ஆகிட்டேன்னு. நல்லா வெந்துருச்சு கீரை. வடிகட்டியும் வச்சுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு இந்த அளவு உப்பு போட்டுக்கிறோம். பிள்ளைகளுக்கு கொடுங்க, ரொம்ப சத்து. பிள்ளைகளுக்குன்னு இல்லை, வீட்டில் பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. கீரை சாப்பிடாத பிள்ளைகளை அந்த சூப்பு கொடுங்க. கசப்பு எதுவுமே இருக்காதுங்க, ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு போட்டு கொடுப்பாங்க, ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த சூப்பை போடுங்க, ரொம்ப விரும்பி குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சூப்பை சத்தாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், சூப்பராக சுவையாக நம்மளோட சூப் ரெடி ஆகிட்டு. இந்த மணக்க சூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோவோட ரெடியாக சூப் வீடியோ எல்லாம் நான் கொண்டு வரேன். தேங்க்யூ, பை பாய்.